Hello students, welcome to HIBA Max 10th standard Max exercise 7.1 பார்க்கலாம். First question படிக்கிறேன். The radius and height of a cylinder are in the ratio 5:7 and its curved surface area is 5500 square centimeter. Find its radius and height. ஸோ நமக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹைட்டு ரேடியஸை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம தனித்தனியாக வேல்யூ என்ன, ரேடியஸோட வேல்யூ என்ன, ஹைட்டோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஃபஸ்ட்டு கிவன் என்னென்னு எழுதணும் இல்லையா, என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம கண்டிப்பாக எழுதணும். ரேடியஸ் இஸ் டு ஹைட்டு 5:7 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 5x, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 7x எழுதிக்கலாம். ஏன்னா ரேஷியோவில் இருந்தால் ரெண்டு நம்பருக்கும் ஏதாவது ஒரு காமன் மல்டிப்ளையர் இருக்கும்னு அர்த்தம். அதனால தான் நம்ம ரேஷியோவில் இருக்கும்போது எக்ஸு வந்து ரெண்டுத்துலேயும் இப்போ நீங்கள் ஒய் வச்சுக்கலாம், இசட் அது நம்மளோட விருப்பம். ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோன்னா சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர். ஏன்னா அதான் கொஷனில் கொடுத்துருக்காங்க, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர் 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சம் ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகிடும். 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோன்னா 5x, ஹைட்டோட வேல்யூ என்ன 7x இல்லையா. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா. நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 7 என்ன பண்ண போகிறேன், கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா 2 இன்ட்டு 5 பார்த்திங்கன்னா 10 கிடைக்கும் இல்லைங்களா. 2 5s are 10, 10 இன்ட்டு 22 220 புரியுதுங்களா. அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் 10 கிடைக்கும். 10 இன்ட்டு 22 வந்து 220 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் கொஷனில் நம்மளோட சிஎஸ்சி அதாவது வலைப்பரப்பு எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 5500 கொடுத்துருந்தாங்க. ஸோ 5500 ஈக்குவல் டு 220 எக்ஸ் ஸ்கொயர் இல்லைங்களா. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டு 220 வந்து கீழே கொண்டு வந்துடலாம் சரிங்களா. டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். 0 கேன்சல் பண்ணிடலாம். இது 11 டேபிள் முதல்ல நான் சால்வ் பண்ணுறேன். 11 2s are 22, 11 5s are 55. அந்த 0 அப்படியே நம்ம எழுதிடலாம். திருப்பி 2 டேபிளில் 50 கண்டிப்பாக வரும் இல்லையா. 2 டேபிளில் 2 1s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 5s are 10. இப்படி சால்வ் பண்ணாலும் ஒன்று தான். 25 2s are 50. இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இப்போ என்ன கிடச்சிருக்கு 25. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னாகும் 5. இது எப்படின்னா x is equal to root of 25 போயிடும் இல்லைங்களா. இந்த ஸ்கொயரு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ 25ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 5. ஏன்னா 5 5s are 25. 2 5 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்குள்ளே ஒரு 5 மட்டும் வெளியே எடுத்து எழுதிடலாம் சரிங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரேடியஸ் அண்ட் ஹைட்டோட வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். சொல்யூஷனில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. ரேடியஸ் நம்மளோட ஆரம் வந்து 5 இன்ட்டு 5 எக்ஸ் 5xன்னு வரும் இல்லைங்களா. அந்த எக்ஸுக்கு பதிலாக 5 நீங்கள் எழுதிட்டாலே போதும். 5 5s are 25 சென்டிமீட்டர். யூனிட்ஸ் மறக்காமல் எழுதிடுங்க. ஹைட் உயரம் 7 இன்ட்டு 5. ஏன்னா நமக்கு வந்து 7 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ 7 இன்ட்டு 5. ஸோ ஹைட்டோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 7 5s are 35 சென்டிமீட்டர். ரேடியஸ் அண்ட் ஹைட் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் பார்க்கலாம். A solid iron cylinder has total surface area of 1848 square meter. Its curved surface area is 5/6. 5/6 என்னன்னா 5/6 அர்த்தம். Of its total surface area, find the radius and height of the iron cylinder அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சாலிட் அயன் சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 1848 அப்படின்னு கொடுத்துட்டு அதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 5/6 ஆஃப் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறாங்க. அப்போது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை டைரெக்டாக சொல்லலை. எப்படி சொல்கிறாங்கன்னா 5/6 ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு 5/6 பண்ணால் நமக்கு சிஎஸ்ஏ கிடச்சிடும். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் த அயன் சிலிண்டர். ரேடியஸும் கண்டுபிடிக்கணுமா, ஹைட்டும் கண்டுபிடிக்கணுமா. கிவன் டேட்டாவில் பாருங்கள். டிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு 1848 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டாவில் எழுதணும். இதே மாதிரி சிஎஸ்ஏவும் கொடுத்துருந்தாங்க. ஆல்சோ சிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு 5/6 ஆஃப் டிஎஸ்ஏ சொன்னாங்க இல்லையா. சிஎஸ்ஏ வந்து டிஎஸ்ஏ கூட 5/6 மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ டிஎஸ்ஏயோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. டிஎஸ்ஏயோட வேல்யூ என்ன எழுதணும் 1848. இப்போ டிஎஸ்ஏயோட ஃபார்முலா எல்லா ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. டிஎஸ்ஏயோட ஃபார்முலா சாலிட் அயன் சிலிண்டருக்கு சரிங்களா. 2πRH + R is equal to இந்த வேல்யூ எழுதிடுங்க.
1848. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இதை ரெண்டாவே பிரித்து எழுதிடலாம். 2πr இந்த ஹெச் ஃபஸ்ட்டு வர ஹெச் ப்ளஸ் 2πr இங்கே ஒரு r இன்ட்டு r ஸ்கொயர் இல்லையா. ஸோ 2πr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1848. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து சிஎஸ்ஏ இல்லைங்களா, இந்த ஃபார்முலா வந்து சிஎஸ்ஏயோடது. ஸோ இந்த சிஎஸ்ஏக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 5/6 ஆஃப் டிஎஸ்ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதை எழுத போகிறேன். சிஎஸ்ஏக்கு பதிலாக 5/6 இன்ட்டு டிஎஸ்ஏ. ஆனால் டிஎஸ்ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1848ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தான் எழுத போகிறேன். இப்போ நான் என்ன செய்யணும்னா இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும். இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 2πr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1848 வந்து அப்படியே இருக்கட்டும். இதை மட்டும் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாமா. நான் சைட்லேயே சால்வ் பண்ணுறேன். ஏன்னா டைரக்ட் கால்குலேஷன் ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது 6 டேபிள் 18 எப்போ வரும், 3 டைம்ஸ் 6 3s are 18. அப்புறம் 2 நம்பர் கீழே இழக்கிறோம் இல்லைங்களா, 48. 2 நம்பரை கீழே கொண்டு வரும்போது ஒரு 0 ஆட் பண்ணும். கண்டிப்பாக ஒரு 0வை நம்ம ஆட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா 6 8s are 48. ரிமைண்டர் 0 வந்துச்சு. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 308. இப்போ 308 கூட பக்கத்தில் 5 இருக்குது, அதை எழுதிடலாம். ஏன்னா 6ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ணோம் இல்லைங்களா. ப்ளஸ் 2πr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1848. இப்போது 308 5ஆல் மல்டிபிள் பண்ணலாமா. 5 8s are 40, 0 பேலன்ஸ் 4, 5 0s are 0, 0 plus 4 4, 5 3s are 15 plus 2πr square is equal to 1848. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த லைனில் பாருங்கள், இந்த ப்ளஸ் 1540 அந்த சைட் கொண்டு போகிறேன். அப்போ ப்ளஸ் இன்சைட் வந்து என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். வெரி குட். ஸோ 2πr square is equal to 1848 minus 1540. இந்த ரெண்டு நம்பரையும் நான் மைனஸ் பண்ணுறேன். 1848 1540, 8 minus 0 8, 0 8 minus 5 3. ஸோ ஆன்சர் 308 கிடைக்குதா. ஸோ 2πr square is equal to 308. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், r தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 2πயை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ நியூமரேட்டரில் இருக்க 2 டினாமினேட்டர் அதாவது கீழே எழுதுங்க. பை வந்து 22/7 இல்லைங்களா. 22/7 7/22 தலைகீழ் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா. ஸோ கால்குலேஷன் நான் இங்கே செய்கிறேன் பாருங்கள். 308 divided by 22. 22 1 time, 22 balance 8. இந்த 8 கீழே கொண்டு வந்துடலாம். 22 4s are 88 இல்லையா. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கிது, 14 அப்படின்னு கிடைக்கிது. இங்கே நான் 14 எழுதிடுறேன். இப்போது 22 ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 2 டேபிள் மட்டும்தான் இருக்குது. 2 டேபிளில் 14 எப்போ வரும்னா 7 டைம்ஸ். ஸோ 2 1s are 2, 2 7s are 14. இப்போ 7 7s are மட்டும்தான். ஸோ 7 into 7 எவ்வளோ கிடைக்கும், 49. இந்த 49 வந்து r ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ r தானே நமக்கு தேவை. ஸோ r is equal to root of 49 அப்படின்னு மாறிடும். ரூட் ஆஃப் 49 வேல்யூ என்ன, 7. ஸோ ரேடியஸ் வந்து 7 மீட்டர்ன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து சிஎஸ்ஏயோட ஃபார்முலா எடுக்கிறேன். சிஎஸ்ஏ இது வந்து சிஎஸ்ஏயோட ஃபார்முலா சரிங்களா. சிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு கொஷனில் என்ன கொடுத்தாங்க, 5/6 ஆஃப் டிஎஸ்ஏ இல்லையா. ஸோ டிஎஸ்ஏக்கும் கொஷனில் கொடுத்த வேல்யூ 1848. இது சிஎஸ்ஏயோட ஃபார்முலா 2πr h. ஏன் இந்த ஃபார்முலா எடுக்கிறோன்னா, இப்போ r வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், h மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அன்னோன் வேல்யூ மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுலாம் ரெசிப்ரோக்கல் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ 5/6 இன்ட்டு 1848 இன்ட்டு இந்த 2 இந்த சைடு வந்தால் 1/2 ஆகிடும். பை தலைகீழ் எழுதினா 7/22 ஆகிடும். அண்ட் ஆரோட வேல்யூ 7 இல்லையா, அதை 1/7 எழுதிடலாம் சரிங்களா. இப்போ 7 7 கேன்சல் பண்ணிவிடுங்க. 6 டேபிளில் நான் ஆல்ரெடி இதை டிவைட் பண்ணியிருக்கேன். நான் மேலே காமிக்கிறதுல இருக்க பாருங்கள். 6 டேபிளில் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 308 ஆன்சர் கிடச்சது இல்லையா. அதே தான் இங்கேயும் செய்ய போகிறேன். 6 1s are 6, 308 கிடைக்குதா. அண்ட் 308 நம்ம ஆல்ரெடி 22ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ ஆன்சர் 14 கிடச்சிது. 22ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 22 1 டைம், இது வந்து 14 டைம் கிடச்சிது. இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா. இப்போ 2 டேபிள் பாருங்கள். 2 1s are 2, 7s are 14. ஸோ ஆல்ரெடி நம்ம கால்குலேஷன் செஞ்சனால நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா. இப்போ ஹைட்டோடது வெறும் 5 and 7 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹைட்டோட வேல்யூ என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், 35. அதாவது 5ம் 7ம் மட்டும் தானே ரிமைனிங் இருக்குது. ஸோ 7 5s are 35 மீட்டர்ஸ் என்ன எழுதிடலாம். இப்போ நம்மளோட சொல்யூஷன் என்னென்னா,
ரேடியஸ் அதாவது ஆரம் வந்து 7 மீட்டர் அண்ட் ஹைட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், உயரம் வந்து 35 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். The external radius and length of a hollow wooden log are 16 cm and 13 cm respectively. If its thickness is 4 cm, then find its TSA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் என்னென்னா, ஒரு ஹாலோ உடன் லாக்னா என்னென்னா மரக்கட்டை மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஹாலோனா உள்ளக்க வந்து கேப் இருக்கும். நம்ம பேம்பு பார்த்திங்களா கட் பண்ணிங்கன்னா உள்ளக்க ஓட்டையாக தான் இருக்கும், கேப்பாக தான் இருக்கும். அண்ட் அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். இதோட லென்த்து ரேடியஸை கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து பாதி 16 கொடுத்துருக்காங்க அண்ட் லென்த் வந்து 13 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் திக்னஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். திக்னஸ்னால் அந்த மூங்கில் கம்பு வந்து இந்த மாதிரி உள்ளக்க ஒரு ரவுண்டு இருக்கும், வெளியே பச்சை கலரில் இருக்கும் இல்லைங்களா. இந்த கேப் இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து திக்னஸ் சொல்லுவோம். இதை வந்து அவுட்டர் ரேடியஸ் மைனஸ் இன்னர் ரேடியஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம வந்து டிஎஸ்ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள். கேபிட்டல் ஆர்னா அவுட்டர் ரேடியஸ் 16 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நமக்கு இன்னர் ரேடியஸ் என்னன்னு கொடுக்கல. இன்னர் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கேபிட்டல் ஆர் மைனஸ் திக்னஸ் இல்லைங்களா. இப்போ தான் நான் டயக்ராம் வச்சு சொன்னேன். கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் பண்ணால் திக்னஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு ஸ்மாலர் தான் வேணும். அப்போ ஸ்மாலர் இன்சைட் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும், திக்னஸ் இன்சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ கேபிட்டல் ஆர் மைனஸ் திக்னஸ் பண்ணனா நம்மளோட ஸ்மாலர் என்னன்னு கிடச்சிடும். ஸோ ஸ்மாலர் இஸ் ஈக்குவல் 16 மைனஸ் திக்னஸோட வேல்யூ எவ்வளோ 4. ஸோ 16 மைனஸ் 4 வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ ஹைட் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஹாலோ சிலிண்டர். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா 2π r + r, r - r + h ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 × பையோட வேல்யூ 22/7, கேபிட்டல் ஆர் 16, ஸ்மால் ஆர் வந்து 12. கேபிட்டல் ஆர் 16, ஸ்மால் ஆர் 12 ப்ளஸ் ஹைட் வந்து 13 ஸ்கொயர் யூனிட்ஸ். நம்ம லாஸ்ட்டில் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிக்கலாமா. இப்போது இதில் நான் என்னென்ன சால்வ் பண்ணணும், 16 + 12 8 2 28. அடுத்தது பாருங்கள், 16 12 மைனஸ் ஆனால் 4, 13 + 4 எவ்வளோ 14 15 16 17. ஸோ 17 எழுதிடலாமா. இப்போ நமக்கு பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். 2 × 22 44 /7, 28 × 17. ஸோ 7 1s are 7 4s are 28. இப்போது இந்த பேலன்ஸ் இருக்க வேல்யூலாம் நம்ம மல்டிபிள் பண்ணாலே போதும் இல்லையா. So 44 × 4s are 16, 6 balance 1, 4 4s are 16, 16 + 1 17. ஸோ நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணலாமா. 176 × 17, 7 6 are 42, 2 balance 4, 7 7s are 49, 50 51 52 53, 3 balance 5, 7 1s are 7, 8 9 10 11 12. ஸோ அடுத்து 1 டைம் தான். ஸோ அந்த நம்பர் அப்படியே நம்ம எழுதிடலாம். 2992 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ டிஎஸ்ஏவோட வேல்யூ என்ன, 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதில் ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். A right angled triangle PQR where angle Q is equal to 90 degree. அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னா அந்த 90 டிகிரி எங்கே வருதுன்னா ஆங்கிள் க்யூவில், அதாவது க்யூ இடத்துல தான் 90 டிகிரி வருது. இஸ் ரொட்டேட்டட் அபவுட் QR and PQ. அதாவது ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இது வந்து க்யூ, இதை தான் 90 டிகிரின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த QR வைஸ் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த QP இந்த சைடை வச்சுட்டு ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் டயக்ராம் தனித்தனியாக வரைஞ்சிருப்பேன். இஃப் QR is equal to 16 cm and PR is equal to 20 cm, compare the curved surface areas of the right angular கோன்ஸ் ஸோ ஃபார்ம்டு பை த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த சைடு வந்து எனக்கு ஜாஸ்தியான கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வருது அப்படின்ட்டு பார்க்கணும். ஆன்சரில் பாருங்கள், கிவன் ஆங்கிள் Q is equal to 90 degree, QR 16 cm and PR வந்து 20 cm. ஸோ இப்போது இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் இது 90 டிகிரினா இது ஹைப்போட்டெனஸ். பித்தாகரஸ் தேரம் வைஸ் பார்த்தோன்னா இது ஸ்லாண்ட் ஹைட், இது ஹைட்டு, இது ரேடியஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லாண்ட் ஹைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர், இதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ ரேடியஸ் தான் நம்ம அன்னோன். ஸோ ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கட்டும், ப்ளஸ் ஹெச் அந்த சைட் போனால் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் ஆகிடும். அண்ட் ஆருக்கு மேலே இருக்க ஸ்கொயர் அந்த சைட் போனால் ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப்
20 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர். 20 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும், 2 2s are 4, 2 0 ஆட் பண்ணிடலாம். மைனஸ் 16 ஸ்கொயர் வந்து 256. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். 400 minus 256. இது 10, இது 9, இது 3. 10 minus 6 4. 9 minus 5 is also 4. 3 minus 2 வந்து 1. So root of 144. Root of 144 நம்ம எல்லாருக்குமே தெரியும், that is 12 இல்லைங்களா. 12 12s are 144. ஸோ ஆரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 12 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ரெண்டு கேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து QR வச்சு, இன்னொன்று QP வச்சு இல்லையா. ஸோ CSA of a cone that is equal to pi RL சென்டிமீட்டர் ஸ்கொயர். பையோட வேல்யூ என்ன 22/7 இன்ட்டு ஆர் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 12 இன்ட்டு எல் என்னென்னா 20. இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ 22 இன்ட்டு 12 இது முதல்ல பார்க்கலாம். 2 2s are 4, 2 2s are 4, 0 1 டைம்னா அந்த 22 அப்படியே எழுதிடலாம். ஸோ 4 6 2 அது இன்ட்டு ஒரு 20 வேறு இருக்குது இல்லைங்களா. 2 4s are 8, 6 2s are 12, 2 பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 + 1 5. லாஸ்ட்டாக இந்த 0 எடுத்துக்கலாம். இப்போ 5280 இருக்குது. தட் இஸ் டிவைடட் பை 7. 5280 டிவைடட் பை 7. 5280 டிவைடட் பை 7. இப்போ 7 டேபிளில் 52 வராது. 7 7s நம்ம 49 தான் எடுத்துக்கணும். 49க்கு அப்புறம் 50, 51, 52, 3 8 கீழே கொண்டு வந்துடலாம். 7 5s are 35 தான் கிடைக்கும் இல்லைங்களா. 5 இருக்குது, மேலே 8, 8 minus 5 3, மறுபடியும் இந்த 0 கொண்டு வந்துடலாம். 7 4s are 28. 7 4s are 28, பேலன்ஸ் 2. நான் பாயிண்ட் வைக்கிறேன் 0. 7 2s are மறுபடியும் 14 தான் பண்ண முடியும். பேலன்ஸ் வந்து 6, பாயிண்ட் இருக்கிறனால 0. 7 8s are 56, பேலன்ஸ் 4 and it goes on இல்லைங்களா. இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நான் அது இதோட நிறுத்திக்கிறேன். 754.28 754.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஃபஸ்ட்டு CSA. அதனால் கீழே நான் 1 மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த கேஸ் பார்த்தோன்னா கேஸ் 2 வந்து CSA எப்படி எடுக்கிறோன்னா QR ரேடியஸ் ஆகும், PQ வந்து ஹைட் ஆகும். இப்படி தான் எடுக்க போகிறோம். அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் வந்து 20. ஸோ CSA is equal to pi RL. இங்கே ஹைட்டை பற்றி பிரச்சனையே இல்லை, ரேடியஸ் தான் பிரச்சனையே. 22/7 இன்ட்டு இப்போ நம்மளோட ரேடியஸ் என்னென்னா 16 இன்ட்டு 20 வந்து ஸ்லாண்ட் ஹைட். ஸோ கேன்சலேஷன் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம செஞ்ச மாதிரியே தான் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். 22 இன்ட்டு 16 இன்ட்டு 20 இல்லைங்களா. 22 into 16 முதல்ல பண்ணலாம். 6 2s are 12, பேலன்ஸ் 1, 6 2s are 12 + 1 13. 0 எழுதிடலாம். 1 டைம்னா அந்த 2 2 அப்படியே எழுதிடலாம். 253 இல்லைங்களா. இன்ட்டு ஒரு 20 இருக்கு இல்லையா. 2 2s are 4, 2 5s are 10, 0 பேலன்ஸ் 1, 2 3s are 6 + 1 7. ஸோ லாஸ்ட்டில் இந்த 0 சேர்த்துடலாம். 7040. இந்த 7040 நான் மறுபடியும் 7ஆல் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணும் இல்லைங்களா. ஏன்னா 7 1 டைம் 7 0 4 ரெண்டுமே இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம 3 நம்பர் கீழே கொண்டு வந்தால் தான் அடுத்தது செய்ய முடியும். அதனால் 3 நம்பர்னால் 2 0 ஆட் பண்ணணும். 7 5s are 35. ஸோ பேலன்ஸ் 5 பாயிண்ட் வச்சிடலாம். 0 7 7s are 49, பேலன்ஸ் 1, பாயிண்ட் இருக்கனால 0. திருப்பி 7 1s are 7 and it goes on. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் எழுதிக்கிட்டாலே போதும். நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்குது 1005.71 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து CSA 2. இது ரெண்டுத்தில் எது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா செகண்ட் CSA வேல்யூவோட தானே ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னென்னு எழுதிடலாம். CSA of the cone rotated about its PQ is longer than the CSA of a cone rotated about QR. அதுதான் கொஸ்டினே. எந்த சைடு ரொட்டேட் ஆனால் வந்து நமக்கு CSA ஜாஸ்தியாக கிடைக்கும்னு பார்த்தா PQ வைஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. 5th கொஸ்டின் பார்க்கலாம். 4 persons live in a conical tent whose slant height is 19 centimeter. ஸோ ஒரு கோனிக்கல் டென்ட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த கோனிக்கல் டென்ட்டோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து 19 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இஃப் ஈச் பர்சன் ரெக்வயர்ஸ் 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் த ஃப்ளோர் ஏரியா. அதாவது ஒருத்தர் அந்த இடத்துல தங்குறதுக்கு வந்து 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து தேவைப்படுதாம். தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். ஸோ அந்த டென்ட்டோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்லாண்ட் ஹைட் மட்டும் தான் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. பட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷனில் பாருங்கள், பேஸ் ஏரியா ஆஃப் த கோன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா pi r ஸ்கொயர் யூனிட்ஸ்.
பை ஆர் ஸ்கொயர்னால் என்னது ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் அவ்வளோதான். ஏன்னா நமக்கு கோனோட பேஸ் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 பேர் இருக்காங்க அண்ட் ஒருத்தருக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படுச்சு 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லைங்களா. ஸோ பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 22. 4 இன்ட்டு 22னா 4 2s are 8 இல்லைங்களா. ஸோ 88 கிடைக்குது. இப்போ பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆரோட வேல்யூ ஈஸியாக கிடச்சிடும். பையோட வேல்யூ என்னென்னா 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88 இல்லைங்களா. ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர் மட்டும் இங்கே இருக்கட்டும். 88 இன்ட்டு கீழே இருக்க 7 மேலே போயிடணும், மேலே இருக்க 22 கீழே கொண்டு வந்துடலாம். 22 1 டைம், 22 4 டைம்ஸ். ஸோ 4 7s are 28 சென்டிமீட்டர். இது வந்து ஆர் ஸ்கொயருக்கான வேல்யூ. ஆரோட வேல்யூ நம்ம எடுக்கலாம், ஆர் ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஸ்லாண்ட் ஹைட் வந்து 19 சென்டிமீட்டர், ஆர் ஸ்கொயர் வந்து 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஹைட்டு தானே கண்டுபிடிக்கணும். ஹைட்டோட ஃபார்முலா என்னென்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறோன்னா, இது ஒரு ரைட் சர்க்குலர் கோன் இல்லைங்களா. இது வந்து பித்தாகரஸ் முறையில் பார்த்தோன்னா இது ஸ்லாண்ட் ஹைட், இது ஹைட், இது ஆர். ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ நமக்கு வந்து ஹெச்சோடது தான் வேணும். ஸோ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வந்தால் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. லென்த் ஸ்கொயர், ஸ்லாண்ட் ஹைட் ஸ்கொயர். அப்போது எல்லோட வேல்யூ என்ன 19 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் டேரெக்டாகவே இருக்குது 28. 19 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 361. இதிலேருந்து நான் 28 மைனஸ் பண்ணணும். ஸோ சைடில் செய்யலாம். 361 மைனஸ் 28. இது 11, இது 5. 11ல் 8 போச்சுன்னா 3, 5 2 போச்சுன்னா 3. அகெயின் அந்த 3 பேலன்ஸ் இருக்குது, அப்படியே எழுதிடலாம். 333க்கு இப்போ நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா தான் என்னோடய ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து லாங் டிவிஷன் மெத்தடே போடலாம். 3 3 3 1 1s are 1. 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2. லாங் டிவிஷனில் எப்போவுமே 2 நம்பர் நம்ம கீழே இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது எப்போவுமே இன்ட்டு 2 பண்ணணும். 2 எழுதியாச்சு. இப்போது 33 இருக்குது இல்லைங்களா. ஸோ 2 பக்கத்தில் எந்த வேல்யூ எழுதலாம், 8 எழுதி பார்க்குறேன். 8 8s are 64, பேலன்ஸ் 6. 8 2s are 16, 17 18 19 20 21 22. 2 2 4. ஸோ இங்கேயும் 8, மேலேயும் 8. 224. இது 13 மாற்றிடலாம், இது 2ஆகவே மாற்றிடலாம். 4 வந்து 13லேருந்து மைனஸ் பண்ணால் 13, 4க்கு அப்புறம் 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 9. நான் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 2 0 ஆட் பண்ண போகிறேன். மறுபடியும் இதை இன்ட்டு 2 பண்ணோம் இல்லைங்களா. 18 இன்ட்டு 2. 8 2s are 16, 6 பேலன்ஸ் 1, 2 1s are 2, 2 + 1 36. ஸோ 36 கிடைக்குது. இப்போ இது பக்கத்தில் நான் எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 900க்குள்ளே வரணும் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துலையும் 2 எழுதுகிறேன், மேலேயும் 2 எழுதிக்கலாம். 2 2s are 4, 6 2s are 12, 2 பேலன்ஸ் 1, 2 3s are 6, 6 + 1 7. ஸோ இது 10, இது 9, இது 8. 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 8ல் 7 போயிடுச்சுன்னா 1. கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது இல்லையா. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், பாயிண்ட் இருக்கிறனால 2 0 ஆட் பண்ணுறேன் அண்ட் ஃபுல் டர்மையும் இன்ட்டு 2 பண்ண போகிறோம். ஸோ 364 இதுதான் நம்மளோட வேல்யூவாக இருக்கும். ஸோ அடுத்த டேர்ம் நான் இங்கே 4, இங்கேயும் 4 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் 3644 4ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 14,576. ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். மறுபடியும் நமக்கு ரிமைண்டர் கிடைக்க தான் போகுது. அடுத்து நம்ம இன்னொரு டேர்ம் ஆட் பண்ண தான் போகிறோம். ஸோ ரவுண்ட் ஆஃபாக நான் எப்படி எழுதியிருக்கேன்னா 18.25. ஏன்னா 4க்கு அப்புறம் 5க்கு மேலே ஒரு நம்பர் வரும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணிப்போம் இல்லைங்களா. ஸோ ஹைட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 18.25. அதை எழுதிடலாம். ஹைட் ஆஃப் த 10th is equal to 18.25 centimeters. Next question பார்க்கலாம். A girl wishes to prepare birthday cap in the form of right circular cone. பர்த்டே பார்ட்டிக்கெலாம் போனால் நம்ம தலைக்கு மேலே வச்சுருக்க ஒரு கேப் தருவாங்களே, அந்த கேப். For her birthday party, using a sheet of paper whose area is 5720 centimeter square, how many caps can be made with the radius 5 centimeter and height வந்து 12 centimeter கேட்குறாங்க. ஸோ அந்த பேப்பரோட ஏரியா வந்து 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டு இந்த பேப்பர் வச்சு எவ்வளோ கேப் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும்னு கேட்குறாங்க. சொல்யூஷனில் இது கேப்போட டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ரைட் சர்க்குலர் கோன் இல்லைங்களா. ஸோ ரேடியஸ் வந்து 5, ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் பேப்பர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 5 சென்டிமீட்டர்.
ஹைட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 12 சென்டிமீட்டர். இப்போது இந்த கேப்போட சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஏரியாலேருந்து எவ்வளோ நான் கட் பண்ண முடியும்னு தெரியணும். சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா πRL. ஆர் வந்து என்கிட்ட இருக்குது, எல் இல்லை. ஸோ இந்த ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும்னா இது ரைட் ஆங்கிளா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, ஹைப்போட்டனஸ் தான் இந்த ஸ்லாண்ட் ஹைட். ஹைப்போட்டனஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் இல்லைங்களா? ரெண்டு வேல்யூவையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணாலே போதும் வரும். slant height is equal to root of, the root எப்படி வந்துச்சுன்னா hypotenuse square is equal to opposite square plus adjacent square. the square answer போனால் square root ஆகிடும், அவ்வளோதான். சரிங்களா? h square, h ஓட வேல்யூ என்ன 12 square plus r square, rனா 5 square. 12 square வந்து 144 plus 5 square வந்து 25. இப்போ 144ஐயும் நான் 25ஐயும் ஆட் பண்ணுறேன். 4 plus 5 9, 4 plus 2 வந்து 6 plus, அதாவது அந்த 1 அப்படியே எழுதிடலாம். ஸோ ரூட் ஆஃப் 169, ரூட் ஆஃப் 169 எல்லாருக்குமே தெரியும், 13 into 13 169. ஸோ ரூட்குள்ளே 13 into 13 எழுதலாம். ரெண்டு வாட்டி 13 இருந்தால் ஒரு 13 வெளியே எடுக்கலாம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். இப்போது ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் கேப்ஸ் அடுத்தது அதுதான், எத்தனை கேப்பை என்னால் அந்த பேப்பரை வச்சு செய்ய முடியும்ன்ட்டு அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஏரியா ஆஃப் பேப்பர் பை சிஎஸ்ஏ ஆஃப் 1 கேப். மொத்த ஏரியா ஒரு கேப்புக்கு எவ்வளோ ஆகும் அதை டிவைட் பண்ணாலே போதும். ஏரியாவோட வேல்யூ என்ன 5720 which is divided by சிஎஸ்ஏ ஆஃப் 1 கேப். சிஎஸ்ஏ வந்து என்ன சொன்னேன், பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல். ஆர் இடத்துல 5ம் எல் இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 13, அதையும் எடுத்து எழுத போகிறேன். 5720 divided by 22/7 into ரேடியஸ்க்கு 5, ஸ்லாண்ட் ஹைட் வந்து 13. ஸோ இந்த கீழே இருக்கிற 7 நான் ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே கொண்டு போயிடுறேன். இப்போது 5 டேபிளில் இதை சால்வ் பண்ணலாம். 5720 divided by 5, 5 ones are 5, balance 7, again 5 ones are 5, 7ல் 5 போயிடுச்சுன்னா 2, balance 2, 4 time 20, திருப்பி 2 balance, திருப்பி 0, 5 4s are 20, 1144 இருக்கா? இந்த 1144 நான் 11 டேபிளில் டிவைட் பண்ணலாம். இது முதல்ல எழுதிடலாம். 5 1 time 1144. சரிங்களா? இப்போ அடுத்த கால்குலேஷன் 1144 divided by 22 எடுக்கிறேன். 22 5 times, 5 2s are 10, 0 balance 1, 5 2s are 10 plus 1 11, balance எவ்வளோ இருக்குது 44. 22 2s are எவ்வளோ 44, ஸோ 0 வந்துடும். அப்போது 22 1 time, 22 52 times. சரிங்களா? இப்போ பேலன்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்குது 52 into 7/13, 13 into 4 பார்த்தோன்னா 4 3s are 12, 2 balance 1, 4 1s are 4, 4 plus 1 5, 52, 1 time 4 time. ஸோ 4 7s are 28. டோட்டலாக நமக்கு எவ்வளோ கேப் வந்து ரெடி பண்ண முடியும்னு பார்த்தோன்னா 28 கேப்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? கால்குலேஷன்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். 7th question பார்க்கலாம். The ratio of the radii of 2 right circular cone of same height. இது ரொம்ப முக்கியம். ஒரே ஹைட்டு, ரேடியஸ் மட்டும் மாறுது. ரேடியஸை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 1:3. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டு ரேஷியோவில் எழுதணுமா. when the height of each cone is 3 times the radius of the smaller cone. சின்ன கோனோட ரேடியஸுக்கு 3 times எடுத்தால் ஹைட் கிடைக்கும்ன்றாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு மார்க் பண்ணி வச்சுக்கிறது. கொஷினை பார்த்து எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு கேட்குறதுக்கு இதுதான். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும், என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும், அதுக்கு ஏதாவது நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, அது என்னென்னு பார்க்கணும். இப்போ ரேடியஸ் 1 அண்ட் ரேடியஸ் 2, ஃபஸ்ட்டு வந்து 1 அப்புறம் S2 3 கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ரேஷியோவில் கொடுத்துருந்தா நான் எப்படி சொல்லியிருப்பேன்னா எக்ஸ் இல்லை ஒய் காமனாக ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கணும். ஸோ R1 வந்து 1x, R2 வந்து 3x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன, ஹைட் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஹைட்டு H1 எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 3 times ஆஃப் ஸ்மாலர் கோன் ரேடியஸ் இல்லைங்களா. 3 times ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் கோன். 3 timesனால் 3 into ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் கோன்னா இதுதான் சின்னது 1x. சரிங்களா? H2 என்னது
3 times of smaller cone என்னது 1x 1x. ஸோ h1 ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 3x, h2 ஓட வேல்யூ என்ன இருக்கும் 3x. அண்ட் இதே தான் கொஷனில் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, சேம் ஹைட் கிடச்சிருச்சா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், CSA ஆஃப் கோனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பை ஆர் எல். சரிங்களா, பை ஆர் எல். இந்த பை ஆர் எல்ல ஆர் இருக்குது ஆனால் எல் இல்லை. இப்போ நான் எல் கண்டுபிடிக்கணும். எல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ரைட் சர்க்குலர் கோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது எல், இது ஆர், இது ஹைட்டு. எல் கண்டுபிடிக்கணுன்னா எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான கண்டிஷன். இப்போ ஃபஸ்ட்டு கோனுக்கு எடுக்கிறோன்னா R1 H1 எடுத்துக்கலாம். அப்போ இது L1ன்னு எடுத்துக்கலாம். h1 ஸ்கொயர் ப்ளஸ் R1 ஸ்கொயர். h1னா என்னது 3x ஸ்கொயர். அப்புறம் R1னா என்னது 1 ஸ்கொயர், 1x ஸ்கொயர் எழுதியாச்சா. அடுத்த லைனில் என்ன பண்ணலாம், 3 ஸ்கொயர், 3 3s are 9x ஸ்கொயர் ப்ளஸ் 1 1s are 1 1x ஸ்கொயர். அடுத்தது 9 + 1 10x ஸ்கொயர். இது வந்து L1 ஸ்கொயரோடது, நமக்கு L1 மட்டும் கிடைச்சாலே போதும். ஸோ L1 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஸ்கொயர் ஆன்சர் போச்சுன்னா ரூட் ஆஃப் 10x ஸ்கொயர். எக்ஸ் மேலே இருக்க ஸ்கொயரையும் ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு ரூட் 10 × x மட்டும் தான் கிடைக்கும். ஸோ சைடில் எழுதிக்கலாம் L1 இஸ் ஈக்குவல் டு ரூட் 10x. எக்ஸுக்கு வந்து ரூட் கிடையாது, ஏன்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. இதே மாதிரி L2 ஸ்கொயரை கண்டுபிடிக்கலாம். L2 ஸ்கொயர் பாருங்கள், L2 ஸ்கொயர்னால் என்னது, அதே ஃபார்முலா தான் இல்லைங்களா, h2 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர். h2 ஸ்கொயர் ஹைட் எவ்வளோ 3x தான் இல்லைங்களா, சேம் ஹைட்டு ஸ்கொயர் ப்ளஸ் R2 இந்த ரேடியஸ் வந்து 3x இல்லைங்களா, ஹோல் ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9x ஸ்கொயர். 9 + 9 18x ஸ்கொயர் அப்படி எழுதிடலாம். இது L2 ஸ்கொயர். அப்போது L2னா என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டுக்கலாம். L2னா இந்த ஸ்கொயர் அந்த சைட் போனால் ரூட் ஆஃப் 18x ஸ்கொயர். இப்போ 18 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா 9 × 2. 18 9 × 2. அப்போ ரூட்குள்ளே 9 இருந்தால் 3ன்னு வெளியே எழுதிக்கலாமா, இன்ட்டு அந்த ரூட் 2 மட்டும் இருக்கட்டும். சரிங்களா, 9ஓட தான் நான் 3ன்னு வெளியே எடுத்துட்டேன், ரூட் 2 அண்ட் எக்ஸோட ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் 2. இப்போ இந்த மாதிரி தனியாக இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிவிடுவோம், கேன்சல் பண்ணி நமக்கு எக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து L2ஓடது. CSA 1 is to CSA 2ன்னு எழுதிக்கலாமா, ஏன்னா தனியாக எழுதணும், ஃபஸ்ட் கோன் செகண்ட் கோன். இதோட ஃபார்முலா என்ன, பை R1 L1 பை பை R2 L2. சரிங்களா, இதிலே பை என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். R1 வந்து 1x இன்ட்டு L1 என்ன கண்டுபிடிச்சோம், ரூட் 10 × x டிவைடட் பை R2 என்னது 3x இன்ட்டு L2 இப்போ தானே கண்டுபிடிச்சோம், 3 × ரூட் 2 × x. இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். x கேன்சல், இந்த சைடும் எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். ரூட் 10 இருக்குது, ரூட் 10 நான் எப்படி எழுதலாம், ரூட் 5 × ரூட் 2ன்னு எழுதலாமா, கரெக்ட் தானே. 10 வந்து 5 2s are 10, ரூட் 5 தனியாக ரூட் 2 தனியாக, 3 3s are 9 அந்த ரூட் 2 இருக்கும். இப்போ இந்த ரூட் 2 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஆன்சர் நமக்கு ரூட் 5/9 மட்டும்தான் வரும். இதை ரேஷியோவில் எப்படி எழுதுறது, CSA 1 is to CSA 2 is equal to root 5 is to 9. லாஸ்ட்டில் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும் இல்லையா, the ratio of their curved surface area எவ்வளோ, root 5 is to 9. 8th question பார்க்கலாம். The radius of a sphere increased by 25%. Find the percentage increase in its surface area கொடுக்குறாங்க. என்னென்னா ஒரு ஸ்பியர் இருக்குது, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு வைங்களேன், இதே மாதிரி 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் பெருசாகிடும் இல்லைங்களா. இந்த ரேடியஸ் எப்படி இருக்குன்னா 25% ப்ளஸ் ஓல்டு ரேடியஸ் இல்லைங்களா. இந்த ரேடியஸ் எப்படி இருக்குன்னா 25% ஆஃப் இந்த ரேடியஸ் ப்ளஸ் ஆல்ரெடி நமக்கு ஒரு ஆர் இருக்குல்ல, அந்த ஆரும் சேர்ந்து தான் இவ்வளோ பெருசாகுது. இப்போது இந்த இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜை கண்டுபிடிச்சா தான் நம்மளால் சர்ஃபேஸ் ஏரியாவையும் கண்டுபிடிக்க முடியும். சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சதுனாலே பர்சன்டேஜ் இன் இன்க்ரீஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்க்ரீஸ் இன் ரேடியஸ் எவ்வளோ அதை தானே கண்டுபிடிக்கணும். இந்த இன்க்ரீஸ் இன் ரேடியஸை கண்டுபிடிக்கலாம். இன்க்ரீஸ்
இன் ரேடியஸ். ஸோ ஆல்ரெடி நம்மளோட பழைய ரேடியஸ் அப்படியே தான் இருக்குது. ப்ளஸ் 25% ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற ரேடியஸ் ஆர் ப்ளஸ் 25% எப்படி எழுதலாம்? 25/100 இன்ட்டு ஆர். கரெக்டாக? ஸோ ஆர் ப்ளஸ் 2500 டேபிள் எப்போ வரும்? 25 1 டைம், 25 4 டைம்ஸ். ஸோ 1/4 இன்ட்டு ஆர். கரெக்டாக? இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ எல்சிஎம் எடுங்க. 4 1s are 4, 4 + 1 5, 5/4 இன்ட்டு ஆர். இதுதான் நம்மளோட இன்க்ரீஸ்டு ரேடியஸ். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 4πr². இது வந்து நமக்கு தெரியணும். சரிங்களா? இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது நம்ம சொல்யூஷனில் 2 ஸ்பியர் பார்த்தோம் இல்லைங்களா? சின்ன ஸ்பியரோட சர்ஃபேஸ் கம்மியாக இருக்கும், பெரிய ஸ்பியரோட சர்ஃபேஸ் வந்து இதை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ரேடியஸ் ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா? இந்த சின்ன ரேடியஸை விட பெரிய ரேடியஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதணும்? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் இல்லைங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நியூ சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா. எதை வச்சு கம்பேர் பண்ணுறோம்? பழைய ஸ்பியரோடு தானே. அதனால தான் டிவைடட் பை ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா வருது. பர்சன்டேஜ் கேட்குறனால இன்ட்டு 100. புரியுதுங்களா? ஃபார்முலா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ சர்ஃபேஸ் ஏரியா எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு பை இன்ட்டு ஆருக்கு பதில் என்ன எழுதணும்? நம்ம இன்க்ரீஸ்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? 5/4 இன்ட்டு ஆர். அதை தான் எழுதணும். ஸ்கொயர் பண்ணிடலாம். ஓல்டு சர்ஃபேஸ் என்னது? வெறும் 4πr² மட்டும்தான். டிவைடட் பை ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்கும்? 4πr² இன்ட்டு 100 எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், 4 இருக்குது, இங்கேயும் பை இருக்குது, கீழே 4π இருக்குது. r², இங்கேயும் r². இந்த ஸ்கொயர் 5/4க்கும் இருக்குது, ஆருக்கும் இருக்குது இல்லையா? ஸோ நான் 4πr² நான் காமனாக எடுத்துடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே 5/4² மைனஸ் இங்கே மொத்த டேர்மும் வெளியே வந்துடுச்சு. அப்போ 1 மட்டும்தான் இருக்கும். கீழே அதே 4πr² இருக்கும் இன்ட்டு 100. அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம்? டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த லைனில் 5² 25/16 மைனஸ் 1. இது ஃபுல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 பண்ணலாமா? லாஸ்ட் லைனில் நமக்கு 25/16 மைனஸ் 1 இருந்துச்சா? எல்சிஎம் எடுக்கணும்னா 25, 16 1s are 16/16 இன்ட்டு 100. 25லேருந்து 16 மைனஸ் பண்ணால் 9 டிவைடட் பை 6 இன்ட்டு 100. இது நம்ம இப்போது சால்வ் பண்ணலாம். 4 டேபிள் எடுத்துக்கலாம். 4 4s are 16, 4 25s are வந்து 100. அதுக்கப்புறம் நமக்கு டைரக்ட் கேன்சலேஷன் இருக்காது. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் 9 இன்ட்டு 25 பண்ணணும் இல்லையா? 9 5s are 45, 5 பேலன்ஸ் 4, 9 2s are 18, 19 20 21 22. ஓகேங்களா? ஸோ 225 நான் 4ஆல் டிவைட் பண்ணும். 4 5s are 20, 2 கீழே 0, அப்போ 2 இந்த 5 எழுதிக்கலாம். 4 6 are 24, பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சுட்டு 0 எடுத்துக்கலாம். 4 2s are 8, பேலன்ஸ் 2 பாயிண்ட் இருக்கனால 0 இருக்கும். 4 5s are 20, ரிமைண்டர் 0. ஆன்சர் 56.25. ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 56.25. பர்சன்டேஜில் கேட்டனால கண்டிப்பாக பர்சன்டேஜ் எழுதியிருக்கணும். ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எழுதுறது? த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா 56.25%. புரியுதுங்களா? எல்லாருக்குமே சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? 9th கொஸ்டின் பார்க்கலாம். த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் அ ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் வெசல். ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் வெசல்னால் எப்படின்னா, நம்ம வீட்டில் கிண்ணிலாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா?
இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் வெசல். ஆர் 20 சென்டிமீட்டர், இன்னும் 28 சென்டிமீட்டர். உள்ளே இருக்கிறது வந்து 20, ஃபுல்லாக வெளியே வரைக்கும் இருக்கிறது 28ன்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் டு பெயிண்ட் த வெசல் ஆல் ஓவர். ஸோ அந்த வெசலை சுற்றி அழகாக கலர் பண்ண போகிறோமா, அதுக்கு எவ்வளோ காசு ஆகுதுன்னா 0.14 per centimeter ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அவுட்டர் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அவுட்டர்னாலே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான், அது கண்டுபிடிச்சாலே போதும். எக்ஸ்டர்னல் டயமீட்டரை கேபிட்டல் டின்னு எடுத்துக்கலாம், 28 சென்டிமீட்டர். இன்டர்னல் டயமீட்டரை வந்து ஸ்மால் டின்னு எடுத்துகிட்டு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டயமீட்டர் தான் இருக்குது, ஆனால் நமக்கு ஃபார்முலாவில் ரேடியஸ் தான் வரும். ரேடியஸ்னால் என்னது, டயமீட்டர் டிவைடட் பை 2. 28 டிவைடட் பை 2 வந்து 14 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஸ்மால் ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்மால் டி டிவைடட் பை 2, 20 டிவைடட் பை 2 வந்து 10 சென்டிமீட்டர். இப்போ கேபிட்டல் ஆரும் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்மால் ஆரும் கண்டுபிடிச்சாச்சு. டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் வெசல் மட்டும் பார்த்தா போதும். டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் வெசலோட ஃபார்முலா என்னென்னா பை இன்ட்டு 3r² ப்ளஸ் r² அண்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும் இல்லைங்களா. பை வந்து 22/7, 3 இன்ட்டு r² என்ன கிடச்சிது 14 இல்லைங்களா, அப்போ 14² ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து 10, ஸோ 10². இப்போது அடுத்தது 22/7 இன்ட்டு 3 இன்ட்டு 196, 14 இன்ட்டு 14 எவ்வளோ 196 ப்ளஸ் 100, 10² எவ்வளோ 100, 22/7. இது எல்லாத்தையும் இப்போ சால்வ் பண்ணிடலாம். 196 இன்ட்டு 3, 6 3s are 18, balance 1, 9 3s are 27, plus 1 28, balance 2, 3 1s are 3, 4 5, 588 இருக்கா, 588 எழுதிட்டு அப்புறம் ப்ளஸ் 100 எழுதிடலாம், ப்ளஸ் 100. இப்போ அடுத்த லைனில் என்ன வரும், 22/7 இன்ட்டு 588 ப்ளஸ் 100, அப்போ 688 ஆகிடுமா. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். 688 இன்ட்டு 22 இல்லைங்களா, 8 2s are 16, balance 1, 16 plus 1 17, 6 2s are 12 plus 1 13. இதே தானே ரிப்பீட் ஆகும், அப்படியே எழுதிடலாம். 6 13 11 11, balance 1 5, அப்புறம் இந்த 1 அப்படி எழுதலாம். 15136 கரெக்டாக, 15136 டிவைடட் பை, இப்போ என்ன பண்ணணும் 7 தான் இருக்குது, 7ஆல் டிவைட் பண்ணிட்டாலே போதும். 7 2s are 14, பேலன்ஸ் 1, இந்த 1 கொண்டு வந்துடலாம். 7 1s are 7, பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 4 கிடைக்குது இல்லைங்களா, பேலன்ஸ் 3 கொண்டு வந்துடலாம். அடுத்தது 7 6 are 42, பேலன்ஸஸ் 1, அந்த 6 இறக்கலாம். திருப்பி 2 டைம்ஸே 14 கிடச்சிரும் பார்த்திங்களா நமக்கு, பேலன்ஸ் 2. இப்போ பாயிண்ட் வச்சேன்னா கண்டிப்பாக என்ன வரும் 0. அகெயின் நான் என்ன பண்ணுவேன் 2 டைம்ஸ் எடுக்கலாம், 2 டைம்ஸ் எடுத்தால் 14, பேலன்ஸ் 6 இருக்கும், பாயிண்ட் இருக்கிறனால 0. 7 8s are எவ்வளோ 56. இதுக்கப்புறம் நிறைய நம்பர்ஸ் போகலாம், பட் நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் எடுத்துக்கலாம் போதும். ஆன்சர் என்னென்னா 2162.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா யூனிட் கண்டிப்பாக முக்கியம் இல்லையா. அடுத்தது காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோன்னா ருபீஸ் 0.14 per centimeter ஸ்கொயர். இது வந்து ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது 2162, 2162.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஃபார் டோட்டல் பெயிண்டிங், டோட்டல்னு எழுதிக்கலாம். ஃபார் டோட்டல் பெயிண்டிங் 2162.28 இன்ட்டு என்ன பண்ணோம் 0.14. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலே போதும், ஆன்சர் தெரிஞ்சிடும். இந்த 2 நம்பரையும் இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 216228 இன்ட்டு 14, அந்த லாஸ்ட்டில் 0.0 நம்ம 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். 4 8s are 32, 2 balance 3, 4 2s are 8, 9 10 11, balance 1, 4 2s are 8 plus 1 9, 6 4s are 24, 4 balance 2, 4 1s are 4 5 6, 4 2s are 8. 1 time easy, ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு 8 2 2 6 1 2 சூப்பராக முடிச்சிட்டோம். 2 9 9க்கு அப்புறம் 10 11, balance 1 6 7 12, balance 1 8க்கு அப்புறம் 9 10 0, balance 1 3. ஸோ ஆன்சர் என்ன 3027192. இப்போ பாருங்கள் கொஷினில் இங்கே 2 நம்பர் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது, இதுலேயும் 2 நம்பர் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் 4 நம்பர்ஸ்.
1 2 3 4 நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சிடலாம். ஸோ ஆன்சர் 302.71. இது நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 9 இருக்கிறனால 71 என்ன ஆகிடும், 72ன்னு எடுத்துக்கலாம். இந்த 2 டெசிமல் பிளேஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபைனலாக ருபீஸ் சிம்பிள் போட்டுட்டு 302.72 இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. எல்லாருக்கும் சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? 10th question பார்க்கலாம். The frustum shaped outer portion of table lamp has to be painted including the top part. Find the total cost of painting the lamp if the cost of painting 1 square centimeter is ₹2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரஸ்டம் ஷேப்புன்னு வர கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ ஒரு ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்க ஒரு லேம்ப்பு, இதான் ஃப்ரஸ்டம் ஷேப்னால் இதுதான் ட்ரபீசியம் மாதிரி இருக்கும். சின்ன ரேடியஸ் ஒன்று பெரிய ரேடியஸ் ஒன்று மாதிரி இருக்கும். ஹேஸ் டு பி பெயிண்டட், இதை சுற்றி பெயிண்ட் பண்ணும், மேலே டாப்லேயுமே பெயிண்ட் பண்ணுமா. ஸோ நான் 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் டாப் போர்ஷன் ஒன்று இருக்கா. டாப் போர்ஷன் வந்து ஃப்ரஸ்டம் வந்து இந்த ரவுண்ட் மாதிரி இருக்கும். லேம்ப்பு ரவுண்டாக இருந்ததுன்னா டாப் ஏரியா எப்படி எடுக்கலாம், πr² ஏரியா இல்லைங்களா. ஸோ இதை 2 தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். ஏன்னா காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்டம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். கிவனில் ரேடியஸ் எழுதிடலாம். கேபிட்டல் ஆர் அதாவது பெரிய ரேடியஸ் வந்து 12 மீட்டர், ஸ்மால் ஆர் மேலே இருக்க குட்டி ஆர் வந்து 6 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்டம் ஃபார்முலா என்ன, π×r+r×l² யூனிட்ஸ். ஆர் இருக்குது, ஆனால் லென்த் இல்லவே இல்லை பாருங்கள். ஸ்லாண்ட் ஹைட்டே இல்லை நம்மக்கிட்ட. ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஃப்ரஸ்டம்கான ஃபார்முலா எல்லா ஸ்லாண்ட் ஹைட்டுக்கும் ஒரே ஃபார்முலா இல்லை. ஸ்லாண்ட் ஹைட் வந்து √h² + r கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி 2 ரேடியஸ் இல்லைன்னா டேரெக்டாக ஒரு ஆர் வச்சு எழுதலாம். 2 ரேடியஸ் இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தான் ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? முதல்ல இந்த லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஹைட்டோட வேல்யூ என்ன, 8² ப்ளஸ் கேபிட்டல் ஆர் 12 அண்ட் ஸ்மால் ஆர் வந்து 6 ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்த லைனில் 8² என்னது 64 ப்ளஸ் 12 - 6 என்னது 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் முதல்ல எழுதிட்டு அப்புறமா எழுதலாம். √64 + 6² எவ்வளோ, 36. 64ம் 36யும் ஆட் பண்ணால் நமக்கு 100 கிடைக்கும். 100 ரூட் எடுத்தால் 10. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் இப்போ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 10 மீட்டர்ஸ் மட்டும்தான். டோட்டல் ஏரியா டு பி பெயிண்டட் கண்டுபிடிக்க நான் 2 விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா. ஒன்று சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்டம், இன்னொன்று ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அந்த டாப் போர்ஷனில் உள்ளது. இப்போ சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா என்ன, π×r+r×l ப்ளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது πr². சரியா? இப்போது 2த்துலையுமே பை காமன் வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, ஆருக்கு பதிலாக 12 ப்ளஸ் 6 வந்து ஸ்மால் ஆருக்கு பதிலாக 6 இன்ட்டு எல்லுக்கு பதிலாக என்னது 10 ப்ளஸ் பை வெளியே போயிடுச்சு r². இது வந்து குட்டி ஆர் தான் எடுத்துக்கணும், மேலே இருக்கிற 6 தான் எடுத்துக்கணும். சரிங்களா? 12 எடுத்துக்கக்கூடாது. பைக்கு பதிலாக 22/7. 12 + 6 எவ்வளோ 18 அண்ட் இன்ட்டு 10 எவ்வளோது 0 ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 6² எவ்வளோ 36. இப்போ பாருங்கள் 22/7 இன்ட்டு இது 2த்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 180 + 36 6 8க்கு அப்புறம் 9 10 11 பேலன்ஸ் 1 216. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 216 இன்ட்டு 22 பண்ணிவிட்டு அப்புறம் /7 பண்ணலாம். 6 2s are 12, 2 பேலன்ஸ் 1, 2 1s are 2 + 1 3, 2 2s are 4. அப்புறம் 0 எழுதிட்டு 2ஆல் தான் அதே நம்பர் தான் வரும். 2 3 4 2 5 7 4. ஸோ 4 7 5 2வை நான் 7ஆல் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 7 6 are 42, 5 பேலன்ஸ் 5, 7 7s are 49 வருமா. ஸோ 7 7s are 49, அப்புறம் 6 பேலன்ஸ் 2, மறுபடியும் 7 8s எடுத்துக்கலாம் ஏன்னா 56 பேலன்ஸ் 6 பாயிண்ட் வச்சோன்னா 0. அப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம், 7 8s are 56 தானே வரும். பேலன்ஸ் 4 பாயிண்ட் இருக்கிறனால 0 7 5s are 35, மறுபடியும் 5 பாயிண்ட் இருக்கிறனால 0.
7 டைம்ஸ் எடுக்கலாம். 7 7s are 49. இதோட நிறுத்திடலாம். 6 7 8.8 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ரவுண்ட் ஆஃப் பண்ண என்ன ஆகணும் 6, ஏன்னா இது 5 விட பெரிய நம்பர். ஸோ +1 பண்ணணும். 6 7 8.86 எழுதிக்கலாமா? 6 7 8.86. இது வந்து டோட்டல் ஏரியா இல்லைங்களா? ஸோ டோட்டல் ஏரியா எவ்வளோ கிடச்சிருக்கு? 678.86 மீட்டர் ஸ்கொயர். இப்போது கொஷனில் டோட்டல் காஸ்ட் தானே எவ்வளோ கேட்டிருக்காங்க பெயிண்டிங்க்கு. த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் அட் ருபீஸ் எவ்வளோ? 2 per meter square. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 2. நம்மக்கிட்ட எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் இருக்குது? 678.86 மீட்டர் இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணாலே போதும். இன்ட்டு 2. 2 6 are 12, பேலன்ஸ் 1. 8 2s are 16, +1 17, பேலன்ஸ் 1. பாயிண்ட் வச்சிடலாம். 2 8s are 16, +1 17, பேலன்ஸ் 1. 2 7s are 14, +1 15, பேலன்ஸ் 1. 2 6 are 12, 12 +1 13. ஸோ ஆன்சர் என்ன? 1357.72. ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுல. ருபீஸ் சைன் வந்து போட்டுடுங்க, அவ்வளோதான் சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.